இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள் 14/8/2024 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04. லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி காலை 7 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் காலை 9:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 10 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் நீங்கள் சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை ஆற்றக்கூடிய உறுதியுடனும் இருப்பீங்க. இந்த உணர்வின் மூலம் தடைகளையும் தாண்டி செயல்படவும் செய்வீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையை சமாதானப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற விஷயங்களை பற்றி இன்று பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்ற சமமாக தங்க இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்குங்க. இதனை நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்று ஓரளவிற்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. புதிய நட்புகளினால இன்று மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவர்களுக்கு இன்று வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். ஆனால் எந்த ஒரு வேலையையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாங்க. நிதானத்துடன் யோசித்து செய்வதும் நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு உங்கள் குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில் எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. அவசிய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நட்பினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளும் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகளும் இருக்குங்க. உத்தியோகத்துல மன நிம்மதி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவில் பற்றாக்குறைகள் இருந்து வந்தாலுமே நீங்க திறம்பட சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் உள்ள மூத்த ஒருவருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுடைய கல்வி நிலையும் மேம்படும். கலை சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. மனதில புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. சகோதரர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்புகளை மேம்படுத்தவும் செய்வீங்க.
எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய வேலைகளை எல்லாமே முன்கூட்டியே செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக சில சௌகரியங்களை கூட நீங்க விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில என்ற தைரியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணிகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவில என்ற எளிய விஷயங்களை கூட தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இன்றைய நாள்ல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்குங்க. ஒரு சகஜமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். அதை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இதனால உங்களுக்கு கவலை என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டாலே போதுங்க. இன்று மகிழ்ச்சியும் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். மனைவி இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளும் நடைபெறலாங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் என்ற மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இன்று பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வழக்கமான பணிகளிலும் என்ற கவனமாகவும் இருப்பீங்க. பொறுமையுடன் இருந்து வேலைகள் செய்வதும் நல்லது தாங்க. மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடவும் வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே இதனை எல்லாமே நீங்க சமாளித்து விடுவீங்க. தொழில உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலுமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். உழைப்பால் உயரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒப்பந்த பத்திரங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளும் தேடி வரலாம். தள்ளி போய் கொண்டு இருந்த வேலை வாய்ப்புகளும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல பற்றாக்குறை இருந்தாலுமே திறம்பட எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்கள் கல்வியில மேன்மையான நிலையையும் அடைவாங்க. கூடுதல் முயற்சிகளும் தேவைப்படும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கூடுதலான வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்குங்க. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு உங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்நடைகளின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். நிலம் மற்றும் வீடு விற்பனையில பொறுமையை கையாள்வதும் நல்லது. உங்கள் தாயாருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணங்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பொருளாதாரம் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றுமே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பொறுமையை கையாள்வதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நெருக்கடிகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க.
தெளிவாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைகளை அறிந்து தகவல் பரிமாற்ற முறையில வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளுக்கு பாராட்டவும் செய்வாங்க. பணியில உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உடன் வேலை புரிபவர்கள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் உங்களுடைய நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையை நண்பர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லவும் வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் என்று பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான முறையில சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று ஏற்றமான நாள் என்றும் கூறலாங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன இடையூறுகளுக்கு எல்லாமே நீங்க தெளிவான பதிலையும் காண்பீங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து உங்களுடைய மதிப்பு மரியாதையையும் உயர்த்தவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. இதனால நிறைவாகவும் உணர்வீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் அதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடித்தும் விடுவீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. அரசினால அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. முயற்சியினால முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவும் இருக்குங்க. பிள்ளைகளினால உங்களுக்கு பெருமை வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்றமும் இருக்கும். இன்று தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் உண்டாகும். இன்று புதியதாக சேர விருப்பம் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல நல்ல தகவல்களும் வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். இன்று மாணவர்களுக்கு கல்வியில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் விடாப்பிடியாகவும் செயல்படவும் செய்வீங்க. புதிய துறை சார்ந்த ஆர்வமும் அதிகரிக்கும். முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. தாமதங்களும் குறையுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களினான மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நல்ல ஒரு நாக்கையும் கொள்வீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள்ல அதிக விருப்பத்துடனும் இருப்பீங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே திருப்தியாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். அதிக பணிகள் இருந்தாலுமே இதனை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. தேவையற்ற பதட்டத்தை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில சின்ன சின்ன விஷயங்களையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உறவில நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற பொறுப்புகளை நீங்கள் சுமக்க வேண்டியதும் இருக்குங்க. இதனால அனாவசிய செலவுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பெரியதாக பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. இது வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளாகவும் இருக்கும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அறிவாற்றலினால சில வேலைகளை நீங்க சாதித்தும் காட்டுவீங்க. அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க.
பிள்ளைகளுடைய கல்வித்திறனினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வீடு, பூமி, மனை போன்றவற்றில் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்திற்காக புதிய இடத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். சிலருக்கு உறவினர்களுடைய வகையில எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. பிள்ளைகளிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளிடம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய அத்தியாயத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் கைகூடியும் வரும். படிப்பை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு 1-2 நாட்கள் காலதாமதங்கள் ஆனாலும் நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு நேர்காணலுக்கான அழைப்புகளும் வந்து சேரலாம். இன்று நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. சிலருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து முடித்தும் விடுவீங்க. கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. பயணங்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சிலருக்கு கலைநுட்பமான வேலைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனை விற்பது வாங்குவது தொடர்பான பணிகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதுவிதமான பயிற்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இதனால உடல் அசதியும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு முக்கியமான வேலைகளாகவும் இருக்கும். இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆர்வமும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. நெருங்கிய நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் உணர்வீங்க. தேவையற்ற பதட்டங்களும் குறையும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திறமையாக வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவில இன்று மனதுல மகிழ்ச்சியும் இருக்குங்க. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உற்சாகத்துடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். சில விஷயங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் குறையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று புறம் பேசுபவர்கள் கிட்ட இருந்து தள்ளி இருப்பதே நல்லது. இதனால உங்களுடைய மனமும் கவலை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதே நல்லது. தொழில் துறைகள்ல நிதானத்துடனும் செயல்படுங்க. கூட்டு தொழில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். அரசு ஊழியர்கள் நிதானத்தை இழக்கவும் வேண்டாம். ஒப்பந்த வேலைகளுக்கான பணத்தை பெறுவதற்கு சிரமப்படவும் செய்வீங்க. நியாயத்திற்கு புறம்பாக நடக்கவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. நேர்மையாக நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப விஷயமாக சற்று அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படலாம். தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையுங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உற்பத்தியை பெருக்குவதில் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. இன்று வேலை பளு அதிகமாக இருப்பதனால ஓய்வின்றி உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன இறுக்கங்களும் நீங்கும். அதிக வேலை சுமையினால
அவ்வப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய திறமைக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு அன்பு உடையதாகவும் இருக்கும். பிரிவினையை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் தங்களுடைய எண்ணங்கள் ஈடேறவும் காண்பாங்க. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் வீடு கட்டுவது போன்ற சிந்தனைகளிலும் செயல்பாடுகளிலும் ஈடுபடவும் செய்வீங்க. இது சம்பந்தமாக சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகைகளும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். இனம் புரியாத சில கனவுகளின் மூலம் மனதுல அமைதியின்மையும் ஏற்படலாங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தேவையற்ற நினைவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்ட பணிகள்ல சின்ன சின்ன காலதாமதங்களும் ஏற்படலாம். புதுவிதமான பயணங்களின் மூலம் சில மாற்றங்களும் ஏற்படலாம். குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆதரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அமைதியின்மையும் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். மாற்றங்களும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். இசை கேட்பதன் மூலம் ஆறுதல்களையும் பெறலாம். அதிகப்படியான பணிச்சுமைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவாலான சூழ்நிலைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இதனை தாண்டி தாங்க நீங்க வெற்றி பெற வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான சூடான விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை இழக்கவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கத்தை பாதுகாத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு தேவைக்கு ஏற்ப பணமும் கையில இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை வைத்து நீங்க சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு அதீத சிந்தனையின் காரணமாக தலைவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. கணவன் மனைவி உறவுல நீடித்து இருந்த சங்கடங்களும் நீங்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. செய்த முதலீடுகள்ல நல்ல ஒரு வருமானத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். போட்டி பந்தயங்கள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பொது இடங்கள்ல தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். காதல்ல இருக்கிறவங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல அதிகப்படியான பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். இது விவாதமாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். எளியதாக முடிய வேண்டிய விஷயங்கள் கூட ஓரிரண்டு நாட்கள் காலதாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். இன்று கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு தேவையான நிதி உதவிகளும் செய்வீங்க. நல்ல ஒரு வழிகாட்டுதல்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம்.
உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். தடைப்பட்ட பணிகள் பற்றிய எண்ணங்களும் மேம்படும். வியாபாரத்துல வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. சாலை பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல சில மாறுபட்ட அனுபவங்களும் ஏற்படலாங்க. அசதியும் ஏற்பட்டு நீங்குங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆர்வமும் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எண்ணங்களும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. கடினமாக உழைக்கவும் செய்வீங்க. நீங்கள் எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். துடிப்புடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களிடத்துல இருக்கின்ற ஆற்றலின் காரணமாக ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. வெளிவட்டாரங்கள்ல செல்வாக்கும் அந்தஸ்தும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு நல்லபடியாகவும் இருக்குங்க. கடனாக கொடுத்த பணத்தை நீங்க திருப்பி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசி அவர்களுடைய மனதையும் கவர்ந்தும் விடுவீங்க. பைனான்ஸ், தொழில், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தை வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு இன்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குகள் சாதகமாகவும் முடியும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கோயில்களுக்கு செல்வது, ஆன்மீக மகான்களுடைய தரிசனங்களை பெறுவது போன்றவைகள் இன்று மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதில சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆடம்பரமான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும், ஆர்வமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கடினமான வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல அர்ப்பணிப்புடன் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. இந்த அணுகுமுறையின் காரணமாக பணிகளை எல்லாமே திறமையாக செய்து முடித்து விடுவீங்க. அனைவருடைய கவனத்தையும் பெற்று விடுவீங்க. திருமண உறவில இன்று சமநிலையோடும் இருப்பீங்க. உங்களுடைய இந்த மனநிலையும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இந்த அணுகுமுறை உறவுல நல்லிணக்கத்தை வழிவகுப்பதாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில இன்றைய நாள்ல செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. நம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பீங்க. என்ற கடினமான வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். மார்க்கெட்டிங் தொழில இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். இதனை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனியார் துறை, அரசு ஊழியர்கள் போன்றவர்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வகையில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்து முடித்தும் விடுவீங்க. பிள்ளைகளினால மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளிநாடுகள்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில மேன்மையான நிலையையும் அடைவாங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இதனால நன்மைகளும் உண்டாகும். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். வியாபார பணிகள்ல எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கற்பித்தல் பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல புத்துணர்ச்சியான சூழலும் உண்டாகும். மன வருத்தங்களும் நீங்கும். பிள்ளைகளிடத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக விழிப்புணர்வுடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் வளர்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. விரைவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று அன்றாட பணிகளையும் கூட நல்ல விதமாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான போக்குகளை நீங்க வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்குங்க. உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. பணத்தின் மீது இருந்து வந்த மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுய தொழில்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். சிலருக்கு கடனாக கொடுத்த பணமும் கைக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் தாய் தந்தையினுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகளினால சஞ்சலங்களும் ஏற்படலாங்க. தொழிலாளர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது செய்து முடித்தும் விடுவீங்க. குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடித்து ஆக வேண்டியதும் இருக்கும். தொழில்ல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக தங்க இருக்கும். குடும்பத்தினருடன் இன்று அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரலாம். பலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளி வட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உற்பத்தி தொடர்பான பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் வழியில ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உத்வேகத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஆன்மீக சொற்பொழிவுகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணியில சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். பணியிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. அதன்படி திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவுல என்ற தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு என்ற நஷ்டத்தில இருந்து விடுபட்டும் விடுவீங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வருமானத்திற்காக இன்று வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுத்து விடவும் வேண்டாம். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாளை பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க.
இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. முக்கிய வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைத்து விடவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று விசா தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். பொருளாதாரத்துல இருந்து வந்த பற்றாக்குறைகளும் குறையும். சகோதர சகோதரிகள் இடத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. மேன்மையும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உயர் அதிகாரிகளினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு சார்ந்த பணிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இனம் புரியாத ஒரு விதமான குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலைச்சல்களும் இருக்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். குழப்பங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பணிகளை எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுக்கான பணிகள் கடினமாக இருந்தாலுமே அதனை எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணியிடத்துல நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணை இடத்துல அர்ப்பணிப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று நேர்மறையான அணுகுமுறையுடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று சிலருக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சில இழுபறிகள் ஏற்பட்டாலும் முடித்தும் விடுவீங்க. தந்தையின் வழியில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். இன்று மாணவர்களுடைய கல்வியும் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லும். உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். கல்விக்காக வெளிநாடு சென்று வேலை வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதையும் சமாளிக்கும் மன தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். பணிகள்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும்.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. துரிதமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இனிமையான நாளாகவும் இருக்குங்க. இசை கேட்பது, ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவது போன்றவற்றின் மூலம் இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். உங்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையும் உங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். கணிசமான வங்கி இருப்பை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்களில் எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எலக்ட்ரீஷியன் மற்றும் ஒர்க் ஷாப் வைத்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடனும் இணக்கமான அணுகுமுறையும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை எல்லாமே விற்று தீர்த்தும் விடுவீங்க. திடீர் யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் முயற்சிகளும் செய்வீங்க. முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வீங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய வேலையில மன நிம்மதியும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். வழக்கு தொடர்பான பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வாகன பயணங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புரிதல்களும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.